அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் ஜனவரி 28 முதல் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ஜனவரி 28 முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நேர்கதியிலும் வக்ர இயக்கத்திலும் மிகவும் வலுவாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் சில மாதங்கள் நீடிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் 7.5 சனியும் முற்றிலுமாக விலகுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உடன் சனியும் இணைகிறாருங்க. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடையும் போது சுக்கிரனின் உச்சம் மிகப்பெரிய அளவுல தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாகவே சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது தற்போது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தனது சப்தம பார்வையை வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் பார்க்கிறார். எனவே ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனினுடைய உச்சத்தின் காரணமாக 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதோடு மட்டுமல்லாது பாகியஸ்தானமும் நிறைவாக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகம் இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று. அப்படிப்பட்ட அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உச்சம் பெறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் சுக்கிர மகா திசை நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். சுக்கிர மகா திசை நடைபெறும் போது தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகுவதற்கான யோகம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. சுக்கிரனின் திசை நடைபெறும் போது அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி, புதன், ராகு, கேது, செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்றால் முற்றிலுமாக அற்புதமான வளர்ச்சியையும் யோகத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அதே வேளையில் சுக்கிர திசை இல்லை என்றாலும் சுக்கிர புக்தி நடைபெறக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் கிடைப்பதில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பை குவிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க. ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொண்டு அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் முதன்மையாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்வதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. நிர்ணயித்தபடியே நிதி சார்ந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கையாள முடியும். வருமானம் நல்லபடியாக அமையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நிதி பற்றாக்குறை, கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை முற்றிலும் விளக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வருமான வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த பரஸ்பர வாக்குவாத பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு வகையான மன வருத்தம் போன்றவை இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதோடு புதிய முதலீடுகளை நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்வதற்கான நல்ல
சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வரன் இல்லம் தேடி வரும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதம் நெருக்கடி போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் உச்சபட்ச நன்மையையும் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இனிமையான சந்தர்ப்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாகும். வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். இதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு விசா உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு போன்றவை திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் சந்தை நிலவரம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும். உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுங்க. புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாக கிடைக்கும். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகுவதால் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகள் சூடுபிடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதியாக எடுத்து காட்டுகிறார். இனி எல்லாமே சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் துணிச்சலுடன் பல பணிகளை திட்டமிட்டு செம்மையாக செய்வதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் வலுவாக உண்டு. மகர ராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சுக்கிரனும் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் தடை தாமதம் இல்லாமல் மகர ராசிக்கார பெண்மணிகள் சிறப்பாக செய்வதோடு குடும்பத்தில் வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான யோகமும் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிமையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.